நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்க பழனிக்கு போமா? ரீசெண்ட் டேஸா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது. எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குன்னு சொல்லிட்டு பழனி கிளம்பிட்டோம். பழனி போன உடனே மழையும் சேர்த்து எங்களை வரவேற்றுச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சும் போது இது ரொம்ப நல்ல சகுனம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கே நல்ல விஷயம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, கடவுள்கிட்ட வேண்டுனா நடக்குமா நடக்காதா என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஒரு மன நிம்மதிக்காக தான் நாங்க பழனிக்கு போனோம். சடன் பிளான் தான், ஆனா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்க பழனிக்கு போனது என்னமோ விடிய காலையில 3 மணி தான். சாரி, சில பேருக்கு அது மிட் நைட். ஸோ நாங்களும் கிளம்பி போனோம். செம்ம டயர்டு. என் கூட வந்த 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஏதோ தூக்கமே வரல. எப்படியாச்சும் முருகனை பார்த்து வேண்டிடுவோம், மனசுல இருக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க இருக்க ஒருத்தவங்க எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. தம்பி, நீ உண்மையா மனசுல ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டேன்னா முருகன் எப்படியாவது உனக்கு காட்சி அளிச்சு அதுல அருள் புரிவார்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், என்னோட இத்தனை வருஷ காலத்துல முருகன் கோயில நான் மயில பார்த்ததில்ல. ஆனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த அன்னைக்கு நான் மயில பார்த்தேன். அதுவும் 2 மயிலுமே பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்க சொன்னப்ப நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்ப ரொம்பவே கூஸ்பம்பாவே இருந்துச்சு.